ஹாய் வீவர்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியில் தவிக்கும் மீனா. மனோஜுக்கு கிடைத்த ஆர்டர். இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது மீனா குற்ற உணர்ச்சியில ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்னே தெரியாம மீனா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஸ்ருதி மீனா நீங்க ரொம்பவே டல்லா இருக்கீங்க. நீங்க இப்படிலாம் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது மீனா. ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? எதுவும் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. இல்ல ஸ்ருதி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி உடனே இவங்கள கூப்பிட்டுட்டு அதாவது ரோகிணியை கூட்டிட்டு ஏன் மீனா சோகமாவே இருக்காங்களா பார்த்தீங்களா ரோகிணி சொல்லுமே. இல்ல அது இங்கே வந்தனால கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோகிணியும் மாற்றி சொல்லிடுறாங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது ரோகிணி பற்றி உண்மையை சொன்னால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி ஃப்ராக்மெயில் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் யோசித்து கொண்டு இருக்க ரோகிணி ஆண்டி காஃபி கேட்டாங்க மீனா என்று சொல்கிறார். உடனே உனக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லையா? அன்னைக்கு என்ன சொன்ன? நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க குடும்பத்தோர்கிட்ட உண்மையை மறைக்க கூடாத விட துரோகம் வேற எதுவும் இல்லைன்னு சொன்னேன் என்ற குற்ற உணர்ச்சல் தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்ல உடனே ரோகிணி வழக்கம் போல நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நானும் கிறிஸ் ஆகிறத தவிர வேற வழியே இல்லை என்று சொல்லி உடனே மீனா கோவப்பட்டு என்ன என்ன பிளாக்மெயில் பண்றையோ நான் உனக்காக எல்லாம் ஒன்றும் பார்க்கல. கிறிஸுக்காக மட்டும்தான் இதெல்லாம் யோசிக்கிறேன். கிறிஸ் நல்லா இருக்கணும், கிறிஸோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். உனக்காக நான் எப்பயுமே நான் பண்ண மாட்டேன் என்று சொல்றாங்க. அதுக்கு நம்ம ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா மீனா நான் சொல்றத கேளு மீனா சொல்லி ரொம்பவே கெத்தா சொல்லிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்வதி கதையை சொல்லிக் கொண்டிருக்க சிவன் வீடியோவை இருக்கிறார். உடனே கதை முடிந்த பிறகு பேசிக்கொண்டு இருக்க விஜயா வருகிறார். இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா எல்லாமே சந்தோஷமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவமா ஏதாவது பரிதவிக்கிற மாதிரி மீனா இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விஜயா பார்த்து ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இது மீனாவை பார்த்து இவளுக்கு எங்க வந்தாலும் இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி உடனே சேனலுக்கு 50,000 வீஸ் வந்ததா உடனே கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவன் கேக்கை வாங்கி கொண்டு சர்ப்ரைஸாக வந்துள்ளார். உடனே யோகா கிளினிக் கிளாஸுக்கு வரும் அனைவரும் வந்துவிட பார்வதியின் கதையை பாராட்டி பேச விஜயா கடுப்பாகிறார். கொஞ்ச நேரத்தில் சிந்தாமணி அவருடைய மகளை அழைத்து அறிமுகப்படுத்தி வச்சு யோகா கிளாஸ் சேர்க்க போகும் விஷயத்தை சொல்ல பார்வதி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் விஜயா சேர்க்க மாட்டார் என்று சொல்ல அதையெல்லாம் பரவாயில்லை, இப்பெல்லாம் கல்யாணம் ஆனவங்களை தான் நம்ப முடிய மாட்டேங்குது என்று சொல்கிறார். ஒரு பக்கம் சிந்தாமணியின் மகள் பார்வதியை பெருமையாக பேச விஜயா கடுப்பாகி அனைவரும் சென்றவுடன் சிந்தாமணியிடம் உங்களை பார்க்க பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் என்று சொல்கிறார். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மீனாவோட மனசாட்சி மனசாட்சிக்கிட்ட மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீனா என்ன யோசிக்க போகிறாங்க, கண்டிப்பாக உண்மையை சொல்லிடலாமா, உண்மையை வீட்டில் சொல்லாமா வேண்டாமா சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி சொல்லிட்டோம்னா அவள் சாக மாட்டா, பயத்தில் மிரட்டி இருக்கா என்று சொல்ல மீண்டும் மீண்டும் மனசாட்சி மீனா குடும்பத்தை ஏமாத்துற மாதிரி இருக்கும், உன் மாமனாருக்கும் புருஷன் நினைச்சு பாரு என்று சொல்ல ஒன்றும் தெரியாமல் மீனா தவிக்கிறாள். மனோஜ் மற்றும் ரோகிணி கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி பேச வருகிறார். அங்கு மனோஜ் என்ன சொல்கிறார், ரோகிணி என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இன்றைய எபிசோடாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பயப்படுறாங்க மீனா. இனி என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்?